ஹே காய்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அம்மா பொண்ணு சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோட தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். பெலாக்கொட்டை யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பெலாக்கொட்டை சீசன் முடியறதுக்குள்ளே இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் செஞ்சு உங்களுக்கு நான் போடலான் இருக்கேன். நியூவாக ட்ரை பண்ண போகிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல்லேயே ஆல்ரெடி கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஐடியாஸ், அதேமாதிரி மார்னிங் டிஃபன், நைட் டின்னர், இந்த மாதிரி வேரியேஷன் ஹெல்த்தி வெர்ஷனில் போட்டுட்ருக்கேன். இன்னும் நிறையா போட போகிறேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெலாக்கொட்டை வாங்கிட்டு வந்து அந்த ஸ்கின்னை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா கொஞ்சம் த்ரோட் கிட்ட நம்ம முழுங்கும்போது கொஞ்சம் கட் பண்ணுற மாதிரி ஃபீலாக இருக்கும். அதனால் அது எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு 2 டைம் கழுவிட்டு ப்ரெஷர் குக்கரில் 2 டம்ளர் தண்ணி விட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு 2 விசில் வச்சு இறக்கிடுங்க. இறக்கி ஸ்டீம் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் அந்த பெலாக்கொட்டையும் கம்ப்ளீட்டாக எடுத்து தனியாக வச்சுருங்க. இன்னொரு ஃப்ரையிங் பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு பெரிய பட்டை, அதை நான் 3ஆக கட் பண்ணி அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். 3 லவங்கம், கூடவே பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக அரிஞ்சது 3 ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா 2 ஆட் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா காரத்துக்கு ஏற்ப பார்த்துட்டு கொடுங்க. மஞ்சத்தூள், மிளகாய் தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே பெலாக்கொட்டை அந்த இதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மெயினாக சோம்பு, சீரகம், மிளகு இது 3மே ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நல்லா ஒன்றோட ஒன்று மர்ஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமேட்டு மிக்சியில் போட்டு நல்லா குறன்னு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம பைண்டிங் ஏஜென்ட்டாக நம்ம ஒன்று ஆட் பண்ண போகிறோம். 2 to 3 டேபிள் ஸ்பூன் உடச்ச பொட்டுக்கல்லையை பவுடராக்கி இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் இதெல்லாம் போட்டு இந்தளவுக்கு குறன்னு இருந்தால் போதும். ரொம்ப நைஸாக போச்சுன்னா நல்லா இருக்காது. இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்சிங் பவுலில் போட்டு நல்லா கலந்துக்கணுங்க. கலந்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்கோங்க. புதினா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். புதினா ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லதுன்னு கூட சொல்லலாம். தேவையான அளவுக்கு இன்னொரு வானிலையில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. நான் இவ்வளோ தான் எண்ணெய் ஊற்றுறேன். உங்களுக்கு டீப் ஃப்ரைவும் வேணாம், ஷெலோ ஃப்ரைவும் வேணாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். குழந்தைங்களுக்கு இந்த அளவுக்கு கொடுத்தா ஒன்றும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ஒரு மீடியம் டு ஹை சிம்மில் தான் வச்சுருந்தேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 5 தான் போடணும். 5 தான் போட்டு எடுக்கணும். ரொம்ப போட்டு திருப்பி எடுத்தோம்னா உடஞ்சிரும். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. மீடியம் சிம்மில் வச்சு நம்ம அதை போட்டு நான் 2 சைடும் நல்லா வறுக்கணுங்க. 2 சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு சூப்பரான சுவையான பெலாக்கொட்டை கோலா உருண்டை ரெடிங்க. செம சூப்பராக இருக்கும். வெளியில் பார்க்க கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல சாஃப்ட் ஜூஸியாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் கூடிய சீக்கிரமாக உங்களை சந்திக்க வரேன். தேங்க்யூ ஸோ மச். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.